ஹாய், ஹலோ மக்களே! எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்கு பிரார்த்திக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாமா? ஆக்சுவலி இந்த வீடியோவ பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு விஷயத்த பத்தி நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் வந்து யாரையுமே வந்து இந்த இடத்துல கேர்ல்ஸ் தான் பெருசு, பாய்ஸ் தான் பெருசு அந்த மாரி சொல்றதுக்காகவே வந்து இந்த நான் வீடியோ எடுக்கல. மேபி எல்லாருமே "நீ வீட்ல தானே இருக்க. நீ வீட்ல இருந்து தான் குழந்தைய பார்த்துக்கிற. வீட்ல இருந்தே இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்கான்." அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்காக வந்து இந்த வீடியோ நான் மேக் பண்ணலாம்னு நெனச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க இந்த வீடியோலயே பார்த்துருப்பீங்க. காலையில ஒரு 7:15 கிட்ட நான் எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க இருக்கிறது வந்து வாடகை வீடு தான். ஸோ அந்த வந்து வராண்டா வந்து வெளிய பெருசு. நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் ஷேர் பண்ணி தான் கிளீன் பண்ணிக்குவோம். அது ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணிறணும். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் வந்து காலையில பால் கறந்து ஊத்திட்டாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சேன். தென் கடைக்கு போய் வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தை எந்திரிச்சுட்டான். அதுக்கப்புறம் வந்து கிளஞ்சிருக்கிற பெட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். இன் பிட்வீன் கேப்ல பார்த்தீங்கன்னா, நான் நெறைய ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எனக்கு வந்து எனக்கு குழந்தை இருக்கு. சில ஒர்க்லாம் வந்து நான் சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வீடியோ என்னால எடுக்க முடியல. ஆனா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பால் குடுக்குறது, அவன ஃப்ரெஷ் அப் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து சைட் பைல வீட்ல இருக்கிறவங்கலாம் வேலைக்கு கிளம்புவாங்க இல்லைங்களா? அவங்களுக்காக வந்து காலையில வந்து சாப்பாடு மேக் பண்ணிட்டுருந்தேன். இப்ப மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியா ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல், பச்சை பயிறு இருக்குங்களா? அது. தென் வந்து கொஞ்சம் பாசிப்பயிறு அதுவும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சு எடுத்து அத வந்து தோசையா காலையில சுட்டேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தக்காளி சட்னி பண்ணலான்னு இருந்தேன். ஸோ டைம் இல்ல. அதனால வந்துட்டு காலையில தேங்காய் சட்னியே பண்ணிட்டேன். ஸோ சைட் பை சைட் வந்துட்டு நான் வந்து இந்த மாரி ஆஃப்டர்நூன் ரெடி பண்றதுக்காக சமைச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் சாம்பார் வச்சிருந்தேன். கொஞ்சம் ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி வந்து வீடியோ எடுத்த நாள் வேற நாள், எனக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வேற நாள். இந்த வீடியோட பர்ப்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டு வேலைய பண்ணணும். நம்மளோட இப்ப வந்து கால சூழ்நிலை இருக்கிறதுக்கு ஏத்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்க்கும் வேலைக்கு போய் ஆகணும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ரிச்சா இருக்கிறது இல்ல. எல்லாமே வந்து மிடில் கிளாஸா கூட இருக்க முடியுமா? அப்படிங்கிற அளவுக்கு தெரியல. பார்த்தாலே தெரியும். நாடு எந்த நிலைமையில போயிட்டுருக்கு, அந்த மாரி இருக்கு நம்ம நெலைம. ஸோ அந்த மாரி வந்துட்டு நான் அது எல்லாமே பார்த்துக்கணும். சைட் பை சைடு என்னோட குழந்தையும் பார்த்துக்கணும். இந்த மாரி நெறைய வேலைகள்லாம் இருக்கும். நம்ம வந்து சமைக்கிறதா, நம்மளோட வேலைய பார்க்குறதா, இல்ல வீட்டோட வேலைய பார்க்குறதா, இல்ல குழந்தைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்றதா, அப்படிங்கிறதுலயே வந்து நம்ம மைண்ட் ஃபுல்லா இதா இருக்கும். ஸோ வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சைட் பை சைடு நான் பார்த்துட்டுருப்பேன். இதுல நமக்கு ஹெல்த்தியாவும் குழந்தைங்கள கொஞ்சம் வளர்க்கணும். ஆனா வந்து நம்ம எந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படிங்கிறதுல எல்லாமே தெரிஞ்சுக்காமயே வந்துட்டு, "என்ன குழந்தை ஒல்லியா இருக்கு. நீ சாப்பாடு குடுக்குறது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், வந்து நம்ம பேச்சுலரா இருக்கும்பொழுது அந்த கேர்ளோட லைஃபே கொஞ்சம் வேற மாரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்ப எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிபெண்டன்ட் வுமனா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் வுமனா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து அர்த்தம் வந்து நான் வெளிய போய் ஆடணும், பாடணும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் எப்பயும் போலவே வந்து நான் ஊர் சுத்திட்டே இருப்பேன். நான் வீட்டுக்கு நைட் லேட்டா தான் வருவேன். நான் பார்ட்டிக்கு போவேன், நான் பப்புக்கு போவேன். அந்த மாரிலாம் அர்த்தம் கிடையாதுங்க. நான் சம்பாரிச்சு எனக்கும் கொஞ்சம் செலவு பண்ணிட்டு, அ எனக்கு ஏத்தத நானே செலவு பண்ணிக்கிறேன். என் குழந்தைக்கு என்னால முடிஞ்சத பண்றேன். வீட்டுக்கும் என்னால முடிஞ்சத நான் பண்றேன். என்னால முடிஞ்சத நான் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ, இதுல வந்து நான் ஃபெமினிசம் பத்தியோ பேசல. நான் பெண்மை தான் உயர்ந்தவங்க அப்படின்னு பத்தியோ பேசல. நம்மனால முடிஞ்சத நம்ம பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம். ஓகேங்களா? அவ்வளோதான். அது வந்து நெறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாரி தாங்க கேர்ல்ஸுக்கு இருக்கும். அவங்க வீட்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வீட்ல முன்னாடி வேலைக்கு போகாதவங்க சும்மா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்ப வீட்ல இருந்து வேலைக்கு பார்த்தா, "நீ வீட்ல இருந்து தானே வேலை பார்க்குற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து வீட்ல இருந்து வேலைய பார்த்துட்டு குழந்தைய பார்க்குறதாங்க வந்து உண்மையாலுமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஜாப். என்ன சொல்றது? அத விட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நிலைமை வந்து எந்த ஒரு பொண்ணுக்குமே வராது. ரீசென்ட்டா கூட Instagramல ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து கத்து கத்துன்னு கத்திட்டு குழந்தைய கொஞ்சம் தள்ளி விட்டாங்க. ஆக்சுவலி வந்து நான் குழந்தைய தள்ளியிருக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா நானுமே இந்த மாரி நெறைய கத்தி, அழுது ஒரு மாரி அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியாமலாம் ரெஸ்ட் ரூம்க்கு போய் ஜங்கு ஜங்குன்னு குதிச்சு, கையெல்லாம் செவுத்துல இடிச்சு, அந்த மாரி நெறைய பண்ணியிருக்கேன்.
இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப காலையில சமைச்சு முடிச்சு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சிரணும். மத்தியானமும் சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிருக்கணும். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 4:00 டூ நைட் 1:00 ஷிஃப்ட்டு. நான் ஏன் இந்த ஷிஃப்ட் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட கம்பெனில வொர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாரி கிடையாது. மேபி அந்த ஷிஃப்ட்னால வந்து அதிகமா ஒரு கேப் ஃபெசிலிட்டீஸ் இல்ல அப்படிங்கிறனால வந்து சம்டைம்ஸ் ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2:00 வரைக்குமே வந்து இந்த மாரி சமைக்கிறது, வீட கிளீன் பண்றது, என் குழந்தைய பார்த்துக்கிறது, சைட் பை சைடு என் குழந்தையும் ரெடி பண்ணணும். அவனுக்கு சாப்பாடு குடுக்கணும். அந்த மாரி எல்லாமே பார்க்கணும். துவைச்ச துணிய எடுக்கணும், துவைச்ச துணிய மடிக்கணும், மதியானத்துக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு துணிய துவைச்சிருக்கேன்னா, அந்த மாரிலாம் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு ட்ரிங்க் வருது. அது என்ன ட்ரிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம டாக்டர் ஷர்மிகா இருக்காங்களா, அவங்க அம்மா சொன்ன ஒரு ட்ரிங்க்கு தாங்க. தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய், கொஞ்சம் கருப்பட்டி. நானு கருப்பட்டி எங்ககிட்ட இல்லாதனால, ஸோ நான் வெல்லம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தேங்காய், அந்த ஏலக்காய அப்படியே கொஞ்சம் லைட்டா பிச்சு போட்டு, நம்ம வெல்லம் ஆட் பண்ணி, அத வந்து மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, ஒரு ஸ்மூத்தி ஒரு 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 க்ரீமி டைப்ல ஒரு ட்ரிங்க் கிடைக்குங்க. அதில குழந்தைக்கு குடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அத இன்னைக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இதில வேற வந்து நெறைய பேர் டைப்பர் யூஸ் பண்ணாம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, டைப்பர் யூஸ் பண்ணாம இருக்கிறப்ப வந்துட்டு, நான் குழந்தைக்கு ஒரு மினிமம் ஒரு 10 டூ 12 டைம்ஸாவது நான் உச்சா போயிட்டான்னா, தொடச்சுக்கிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாரி வீட்ல யாராலுமே வந்து குழந்தை உச்சா போயிருச்சு அப்டின்னா வந்துட்டு, நீங்க கால் மிதில தொடச்சா அப்படியே அந்த சைடு தூக்கி எறிஞ்சிருவாங்க. தூக்கி எறிஞ்சிருவாங்க மீன்ஸ் மறுபடியும் அந்த நிலவு கால்கிட்டயே போட்டுருவாங்க. அந்த மாரி என்ட்ரன்ஸ்ல போட்டுருவாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நீங்க உச்சாவ தொடச்சு மறுபடியும் வீடு ஃபுல்லா இழுத்துட்டு போய் மறுபடியும் அங்க தூக்கி எறிஞ்சு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. அது வந்து நீங்க ஒரு உச்சா துடைக்கிறதுக்காகவே துணிய வச்சு அத தொடச்சு எடுத்து இது பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நம்ம என்னதான் வந்து அப்படி இருந்தாலுமே வந்து சுத்தம் தாங்க நமக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியம். நீங்க உட்காருங்களேன், நீங்க ஒரு இடத்துல படிக்கிறதுக்காக உட்கார்றீங்க. அந்த இடம் கிளீனா இருக்கும். அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும்னு தோணும். சாப்பிடுறதுக்காக உட்கார்றீங்க. அந்த இடத்துல அழுக்காவோ இருந்தா உங்களுக்கு சாப்பிட தோணுமா? கிளீனா இருக்கணும். ஸோ கிளீனா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. குப்பையில எவ்வளோ நாள் வாழ முடியும்? சொல்லுங்க. குப்பையிலேயே கண்டிப்பா வாழ முடியாது. ஸோ வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சுத்தம் தான் சோறு போடும். மறுபடியும் சொல்றேன். சுத்தம் தான் சோறு போடும். ஸோ உங்களால முடிஞ்ச அளவுக்குலாம் வந்து நீங்க வீட நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நாங்க வந்து நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா, டைப்பர் யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து வேலை ஸ்டார்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நான் டைப்பர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து தனியா ஒருத்தி நான் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து டைப்பர் யூஸ் பண்ணாம இருக்க முடியாதுல்ல. அதனால தான். அதுக்காக வந்து எங்க ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க. சும்மானாச்சுக்கும் வந்து ஒரு இதா தான் சொல்லுவாங்க. "ஏன் டைப்பர் போட்ட?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க வந்து நம்ம கிளீன் பண்ணி தருவாங்களா? இல்லைங்களா? எப்படின்னே தெரியல. என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இப்படியா? இல்ல எல்லா ஹஸ்பண்டும் இப்படியான்னே தெரியல. ஒரு வந்து ஒரு பாய்ஸ் கிட்ட நான் ஒரு கோரிக்கையாவே வச்சுக்கிறேன். நீங்க வந்து உங்க ஒய்ஃப் திட்டுறாங்க. எப்ப பார்த்தாலும் கோவமாவே இருக்காங்க. "இது என்னச்சி இத கல்யாணம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு மாரியாவே இருக்கா" அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏன் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு யோசிங்க. அவங்கள மாதிரி வந்து உங்கனால இருந்திருந்தா தான் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க. அப்பதான் எனக்கு தெரியும். உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு வேலையிலே செய்யுங்க. உங்கள மாரியே தான் அவங்களுக்கு 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய், 2 காது, 2 கை, 2 கால் தான் அவங்களுக்கும் இருக்கு. அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த ஃபுல் வீடியோவையே வந்து நான் ஒரு ரீல்ஸா எடுத்து நான் போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸா நான் போட்டிருக்கேன். ஸோ டைம் இருந்தா அதையும் பாருங்க. ஒரு ஷார்ட்ஸ்ல எவ்வளோ வேகமா வேலை பண்றேன், அவ்வளோ வேலைகளும் நான் பண்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுத்தத்த பத்தி சொன்னேன்ல, இது வந்து வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்காக நான் சொல்றேங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, "நம்ம வாடகை வீட்ல தானே இருக்கோம். அப்ப உங்களுக்கே எதுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு ரொம்பலாம் கிளீன் பண்ணலாம்" அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வாடகை வீட்ல இருந்தாலும், அதுதான் இப்போ உங்களுக்கு வீடு. அந்த வீட்ல தான் நீங்க வாழ்றீங்க. அந்த வீட்ட வந்து ஒரு நல்ல நம்ம வாழ்ற ஒரு இடமா, ஒரு சுத்தமா வச்சுக்கணும்னு தான் நெனைக்கணும். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா 2:00 தெரியுதுங்களா? நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நெறைய நான் வீடியோலாம் எடுக்கல. யுகன நல்லா குளிக்க வச்சுட்டு, நானும் குளிச்சுட்டு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் ஈவினிங்கா அவனுக்கு ஸ்நாக்ஸா பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழம் ஒரு தட்டுல இந்த மாரி கொஞ்சம் ஆப்பிள தட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு தாங்க நான் அந்த துணியெல்லாம் துவைச்சேன். பாத்துக்கங்க உண்மையாலுமே பிலீவ் மீங்க 10 மணிக்கு தான் அந்த துணியில நான் துவைச்சேன். 10 மணிக்கு இந்த துணியெல்லாம் துவைச்சுட்டு, அதுக்கு முன்னாடி 2 டூ ஒரு 9:30 வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டு அந்த மாரிலாம் பண்ணேன். 10 மணிக்கு தான் அந்த துணியெல்லாம் துவைச்சுட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு, மறுபடியும் சிங்க்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். நீங்க சிங்க்லாம் தயவு செஞ்சு நைட்டே கிளீன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா காலையில எந்திரிச்சு ஒரு மாரி பார்த்த உடனே நமக்கே சரியான கடுப்பாகும். இது என்ன காலையில எந்திரிச்சோனே பாத்திரம் கழுவணும் அந்த மாரி இருக்கும். ஆக்சுவலி வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ்
டைமிங் அளவுக்கு தான் இந்த வீடியோவ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஆனா, எனக்கு அதுவே பத்துதான்னு தெரியல. ஏன்னா சொல்றதுக்கு நெறைய இருக்கு. ஆனா, சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ வந்து இந்த வீடியோவோட ஒரு என்ன சொல்றது? ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாத்துக்காகவும் ஹெல்ப் பண்ணுங்க. உங்க ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. குழந்தைங்கள பார்த்துக்கங்க. ப்ளீஸ் ஹஸ்பண்ட்ஸ் டைம பாருங்கங்க. 11:15 ஆயிருச்சு. நான் எல்லா வேலையும் முடிச்சு 11:15 ஆயிருக்கு. இனிமேல் நான் 1 மணிக்கு ஒர்க் முடிச்சா தூங்குவேன்.